அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 169, 170. அகழ்வரிகள்: எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங் இருந்து அருள் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: ஐந்தொழில் புரியும் ஆற்றல் வரை தனக்கு வேண்டியதை இறைவனிடம் கேட்டது முன் வரியில் கூறப்பட்டது. தான் பெற்ற பேறு இவ்வுலகம் பெறுதல் வேண்டும் என்ற பரந்த மனம் உடைய நம் பெருமானார் எல்லா உயிர்கட்கும் வேண்டுவதை இந்த வரி உணர்த்துகின்றது. நான் திருப்பதிக்கு போனேன், என் வறுமை நீங்கிவிட்டது. நான் 3 முறை சபரிமலைக்கு போனேன், என்னுடைய நோய் நீங்கிவிட்டது. நான் திருநள்ளாறு போய் வந்தேன், என்னை பிடித்திருந்த சனி விலகிவிட்டது. நான் திருமணஞ்சேரி போய் வந்தேன், என் மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. இப்படியெல்லாம் மக்கள் பேசுவதையே நாம் அறிவோம். இவைகள் உண்மைதானா? கடவுள் இப்படி சில சில க்ஷேத்திரங்களில் மட்டும் இருந்து கொண்டு அங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் பக்தர்களுக்கு மட்டும்தான் அருள் பாலிப்பாரா? இதுவரை வந்த அருளாளர்கள் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்தவன் இறைவன் என்றெல்லாம் கூறினார்களே, அது உண்மை அல்லவா? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். எல்லா உயிர்களும் அவனுள் இருக்கின்றன. ஆதாரம்: உயிருள் யாம், எம்முள் உயிர். இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுக என்று உரைத்த மெய் சிவமே. எல்லா உயிர்களும் இறைவனும் தனித்தனியாக இல்லை. எனவே இறைவனை பிரார்த்தனை செய்வதற்காக தனியாக ஒரு இடம் தேடி போக வேண்டிய அவசியம் உயிர்களுக்கு இல்லை. எனவே எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த உயிர் என்னென்ன வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனவோ, இறைவா நீ அங்கேயே இருப்பதால் அந்த கணமே அந்த உயிர்களின் வேண்டுதலுக்கு இறங்கி அருள் புரிவாயாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. குறிப்பு: உயிர்கள் எங்கிருந்து கேட்டாலும் என்ன கேட்டாலும் அப்போதே அங்கேயே தந்துவிடு என்று எல்லா உயிருக்காகவும் இறைவனை வள்ளலார் வேண்டுகின்றார். திருவடி புகழ்ச்சியில் எவ்வண்ணம் வேண்டினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் என்று பாடியிருப்பார். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.